ஹலோ. ஹலோ. கேக்குதா எல்லாருக்கும்? ஜேஷுவா. ப்ரோ எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குறது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. மைக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். காண்ட் ஹியர். ப்ரோ எல்லாருக்கும் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? ஜேஷுவா வாய்ஸ் எல்லாம் கீழே மெசேஜ் மட்டும் போடுங்க. ப்ரோ வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஆரம்பிச்சிடலாம். யா, நம்ம மெசேஜ் டெலிகிராம்ல போட்டுலாம். லைவ் ஆரம்பிச்சது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எதுனா நம்ம பிடிசி தான் பார்க்க போறோம். வாங்க. பிடிசி வந்து இன்னைக்கு முதல்ல நம்ம டேல தான் பார்ப்போம். இப்போ பிடிசி வந்து இப்போ பையிங்ல இருக்குமா செல்லிங்ல இருக்குமா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பையிங் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த இந்த லெவலுக்கு கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு. இங்க நம்ம இப்போ இங்க செல்லிங் போடலாம். இப்போ இந்த இடத்துல லெவல்ல காரணம் ஏன்னா இங்க மார்க்கெட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டவுன் ஃபால் ஆனே எடுத்தோடனே மார்க்கெட் மேலே போகாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டவுன் ஃபால் ஆனே திரும்பி மேலே போனதுக்கு அடுத்து திரும்பி டவுன் ஃபால்க்கே இறங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நம்ம செல்லிங் போடலாம். எக்ஸாக்டா பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேஸ் 61,750. பிடிசி ஷார்ட் 61,750. இவனுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னா இந்த லெவல் தான் 62,530. ஓகே, இவனுக்கு டார்கெட் நம்ம எவ்வளவு தூரம் வைக்கலாம்னா இங்க பாருங்க. மினிமம் டார்கெட் வந்து நம்ம இவ்வளவு தூரம் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டார்கெட் வந்து நம்ம இங்க வைக்கத்தான் பெட்டர். ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 500 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணம் தான் இந்த பேட்டர்ன். ப்ரோ இசட்ஐஎல் க்ளோஸ் பண்ணிடலாமா? நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இசட்ஐஎல் வந்து க்ளோஸ் பண்ண எப்படி இருந்தால் பேட்டர்ன் கிரியேட் பண்ணலான்ட்டு. நம்ம பர்சனல்லேயே நம்ம சொல்லியாச்சு இசட்ஐஎல் பற்றி. அகைன் நம்ம இங்கே பாருங்க இசட்ஐஎல் பார்த்தீங்கன்னா இசட்ஐஎல் வந்து பற்றி க்ளோஸ் எப்போ பண்ணணும்னா இந்த லெவலுக்கு கீழே வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு கீழே இல்லை க்ளோசிங் கீழே கொடுக்கட்டும். இப்போதைக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க ஓரளவுக்கு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வெயிட் பண்ண வேணாம். அதுக்கடுத்து நம்ம முக்கியமான கிரிப்டோஸ் மட்டும் பார்த்துருவோம். இன்னைக்கு எந்தெந்த கிரிப்டோ பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டோஜி. நம்ம பைபிட் தான். டோஜி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்ல இருக்கிறான். முதல் காரணம் ஏன் செல்லிங்ல இருக்கிறான்னா ஃபுல் வியூவில் பாருங்க. யா, டோஜி செல்லிங்ல இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ் இங்க ஆரம்பிச்சது 1 2 3 அண்ட் தென் 4 மல்டிபிள் டைம்ஸ் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லிங் தான் பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ அதனால வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்குறோம். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க வந்து சப்போர்ட்டுக்கு பிரேக் அவுட் கொடுக்குற லெவல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து பையிங்கா கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பையிங்கா இருக்கக்கூடாதுனால தான் நம்ம என்ன பண்ணலாம்னா மினி டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம். அண்ட் தென் பிடிசி செல்லிங் இருக்கிறனால நம்ம என்ன செல்லிங் ஃபுல் ஃபிளெஜ்டா செல்லிங் போடுறதுக்கு காரணம். ஸோ நம்ம பிடிசி ஆல்ரெடி வந்து செல்லிங் போட்டாச்சு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டோஜியும் இப்போ செல்லிங் போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள நம்ம செல்லிங் போட்டோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் இவ்வளோ தூரம் இருக்கணும். அதான் நம்ம முன்னாடியே நோட் அவுட் பண்ணியாச்சு. இனிஷியல் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். பட் டார்கெட் உங்கள் விருப்பம் தான். மினிமம் டார்கெட் 1:1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் கரெக்டானது. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், அண்ட் தென் நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். இது டோஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிகே. மோஸ்ட்லி எல்லாமே செல்லிங்ல தான் கொடுக்க போகிறோம். எதுவுமே பையிங் கிடையாது. சிடிகே பார்த்தீங்கன்னா இதுவுமே செல்லிங்ல தான் இருக்கிறான். காரணம் என்னன்னு பாருங்க. இந்த லெவல் கிட்ட தான் பையிங் லெவல் கிட்டே வந்து ஆல்மோஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் கிட்ட வந்து சப்போர்ட் இதெல்லாம். ஸோ அதனால இது செல்லிங் ஆக போகுது முதல் காரணம். ரெண்டாவது பையிங் ஆகணும் இந்த லெவல் கிட்ட தான். பட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்ம செல்லிங் தான் பார்க்குறோம். அண்ட் தென் 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம 4 ஹவர்ஸ்லேயும் நம்ம செல்லிங் சொல்லியிருக்கிறோம். இந்த லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு செல்லிங் இந்த மாதிரி நிறைய ரீசன் செல்லிங் இருக்கிறதுனால நம்ம செல்லிங் பார்க்குறோம். சிடிகே நம்ம இங்கே செல்லிங் வைக்க போகிறோம். அதிகபட்சம் நம்ம டார்கெட் எவ்வளோ தூரம் வைக்கலாம்னா இனிஷியல் டார்கெட் எவ்வளோ தூரம், அண்ட் தென் இந்த லெவல் கிட்டலாம். ஓப்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட டார்கெட். சிடிகே தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டா நம்ம வைக்க போற டார்கெட்ஸ். அண்ட் தென் அடுத்த கிரிப்டோ நம்ம பார்ப்போம். அடுத்த கிரிப்டோ இந்த கிரிப்டோஸ் அடுத்த கிரிப்டோ எதுனா 1 மினிட் வெயிட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படியே கேளுங்க. டஸ்க் டெஸ்கிரிப்டிவ் தான் நம்ம செல்லிங் வைக்க போகிறோம். காரணம் என்னங்க பாருங்க, மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிறான். முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு டபிள்யூ பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. பட் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் அந்த பிடிசி வந்து செல்லிங் ப்ரெஷர்லேருந்து அப்சைடு போக ஆரம்பிச்சோன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பொசிஷனும் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எதுவுமே நம்ம வந்து செல்லிங் வைக்க வேணாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம செல்லிங் வச்சிருக்க காரணம் இதுதான். ஸோ நம்ம டெஸ்க்கு செல்லிங்கில் இருக்கலாம். சரிங்களா? இவனுக்கு வந்து டார்கெட்ஸ் நம்ம எங்கே வைக்கலாம்? டஸ்க்கு வந்து நம்ம அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து குவான்டிட்டி செல் பண்ண வேணாம். கொஞ்சம் மினிமைஸ்டாக நம்ம செல்லிங் வைக்கிறது பெட்டர் ஆகும். இனிஷியல் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். திரும்பி அந்த சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இவ்வளோ தூரம் வைக்கிறோம், இவ்வளோ தூரம் போகும். மேக்ஸிமம் நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 33% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் மினிமம் பெர்சன்டேஜ்ன்றது நமக்கு ஒரு 8 to 9% இருக்குது. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் கிரிப்டோ ஒன்று பார்த்துறோம். சிஆர்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சாச்சு. செல்லிங்க்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் ஏன்னா பாருங்க, அங்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெளிவாக தெரியுது பேட்டர்ன் எந்த மாதிரி கிரியேட் ஆகும். உங்கள் ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கர் கொடுத்தாச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இவனுக்கு டார்கெட்டு இங்கே தான் வரப்போகுது. அதுக்கடுத்து இன்னொருத்தர் கேட்டிருந்தார் 1000 பாங்க் வந்து எவ்வளோ தூரம் போகும், அதை பற்றி போகுமா இல்லைன்னு நாமளே பார்த்துக்கலாம். 1000 பாங்க் பாருங்க, ரொம்ப கொச கொசம் இருக்குது. இந்த லெவல்ல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் டேல ஓகே. பட் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. பட் பையில தான் இருக்கிறான் டேல. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பை பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரிப்டோ வந்து நம்ம தவறு விடுறது பெஸ்ட்டாக இருக்கும். வேக்ஸ் வேற ஏதாவது கிரிப்டோ இருந்தாலும் டக்குன்னு போடுங்க. வேக்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியில் முதல்ல நம்ம பார்க்கணும். இவன் செல்லிங் இருக்கான். இவன் இப்போதைக்கு நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பையிங் வேணாம். இப்போ ஏன் இந்த பையிங் போகுதுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவனை வந்து நீங்கள் பையிங் பார்க்க வேணாம், விட்டுருங்க இவனை. திரும்பி கீழே இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தேவையில்லாமல் நம்ம இப்போ போயிட்டு நம்ம பை பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இவன் அவேக்ஸாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் தென் வேற ஏதாவது டவுட் வந்தால் இப்போ உடனே கேளுங்க.
சொன்னேன் இல்லையா? சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் தென் பாய். இது